என்ன சார், தம்பி வெளியே கிளம்பிட்டார் போல? ஆமாம் ஆமாம், இளவரசர் நகர வளத்துக்கு கிளம்பிட்டாரு. அப்புறம் சார், பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை எடுமா. இது நம்ம அக்ரிமெண்ட்டோட ஒரிஜினல் காப்பி கொடுமா. இதில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மற்ற விஷயத்த பேசிக்கலாம். அதான் சொல்லிட்டாங்கல்லம்மா, சைன் பண்ணி கொடுத்துரு. அப்போ சதீஷ், ஏதாவது புது பிரச்சனை கிளப்பிடாத. உங்களுக்கு இஷ்டம்னா இதில் கையெழுத்து போடுங்க, மற்றபடி நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். ஆமா ஆமா, இவருக்கு வற்புறுத்தவே தெரியாது. வற்புறுத்தாம தான் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஷேர் பண்ண போறீங்களா? இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என்ன தம்பி, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அதுக்காக ஒரே இடம் எடுத்தறிஞ்சு பேசிடுறதா? தம்பி, இதே மாதிரி பிரச்சனை எங்க ஆளுக்கும் ஒருத்தனுக்கு வந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூளையில ஒரே அடியா உட்கார்ந்துருந்தான். நான் தான் எடுத்து சொன்னேன், தொழில்னா 1000 சங்கடம் இருக்கும், இதெல்லாம் நாம தான் சமாளிக்கணும்னு. இன்னைக்கு அவன் பல கோடிக்கு அதிபதி. கேட்டல்ல, உங்களை அந்த நிலைமை கொண்டு வரதுக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கேன். கிழிச்சிங்க. எங்களை ஒன்றும் நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போக வேண்டாம், எங்களை நிம்மதியா விடுங்க, அதுவே சந்தோஷம். எத்தனை நியூஸ் பார்த்துருப்போம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களோட பித்தலாட்டத்தனத்தை. தம்பி, எல்லாரையும் அப்படி நினைக்காதீங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாரும் தப்பானவங்க கிடையாது, என்னைய மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. சீனிவாசன், அவன் கிடக்குறான், விடுங்க. அவனுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. சார், சின்ன பையன் அப்படிதான் சார் இருப்பான். இளங்கண்ணு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். இதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சார். தம்பி, நம்ம மக்களோட சராசரி மனநிலையில தான் நீங்களும் இருக்கீங்க. பொதுவா நம்ம ஆளுங்களுக்கு எதையும் பெருசா யோசிக்க தெரியாது, ஆசைப்படுறதுலையும் கஞ்சத்தனம் தான். புத்தி அப்படி. என்ன சார் நான் சொல்றது சரிதானே? சார், தம்பிக்கு தெரியல சந்திரங்கிற பேருக்கு பின்னாடி வரப்போற கௌரவத்தை பத்தி. சார், சும்மா கடந்தவங்க பேர்லாம் இன்னைக்கு ஒரு நகரே இருக்கு. கூடிய சீக்கிரமே சந்திரங்கிற ஒரு நகரே உருவாக போகுது பாருங்க. என்ன சார், சாஞ்சி உட்காந்துட்டு சைலண்டா இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடுங்க சார். அப்படியே மேடத்தையும் கையெழுத்து போட சொல்லுங்க. கண்டிப்பா சீனிவாசன், ஏடி பாத்துக்கிட்டு இருக்க, போடு கையெழுத்த. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்களோடவே நிறுத்திக்கோங்க. நீங்க பண்ற அட்டுழியத்துல எங்களை கூட்டு சேர்க்க வேண்டாம். அம்மா, இவரு சொல்ற இடத்துல எல்லாம் கண்ட இடத்துல கையெழுத்து போட்டு தொலைக்காத. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு உன் கையெழுத்தும் ஒரு காரணமா இருக்கும். இவன் கிடக்குறான், விடுங்க. அவனுக்கு என்னை பத்தி இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் போகட்டும், அவனே தானா வருவான். அப்பா, நான் உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு. சார், நான் உங்களை மாத்துறேன். சிக்கலை நம்பினார் கைவிடப்படார். என்ன பாஸ், என்னை எவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரியான நேரத்தில் உங்களை பார்த்தது நான் பண்ண பெரும் பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திர சார். இப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். சார், நல்லவங்களுக்கு பொதுவா லேட்டா தான் நல்லது நடக்கணுவாங்க. அந்த வகையில எனக்கு லேட்டா தான் நடந்திருக்கு. என்னங்க இதுக்கு போய் இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நல்லது பண்றவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நீங்களும் ஒரு கடவுள் தான் பாஸ். என்ன சார் நீங்க என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க தான் பெரிய வார்த்தை பேசுறீங்க? சார், நல்ல நேரம் முடியறதுல கையெழுத்து போடுங்க சார். தோ போட்டுறோம் பாஸ். தம்பிதி, நீ வா. கடவுளே, இங்க சார், இங்க. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? போடு கையெழுத்த.